அம்மா அம்மா. என்னப்பா? நல்லா இருக்காமா? ஆ, ரொம்ப நல்லா இருக்குப்பா. பிரமாதமா இருக்குப்பா. ஆசை ஆசையா வாங்கினம்மா. கடை கடையா அலைஞ்சம்மா. கடைசியில தாம்மா தேடி பிடிச்சேன். பிடிச்சிருக்காமா? அதான் பிரமாதம் சொல்லிட்டேனேடா. நான் எதிர்பார்க்கலடா. அம்மாவுக்காக நீ இவ்ளோ செய்வேன்னு நான் எதிர்பார்க்கல. எல்லா அம்மாவும் புள்ள முதல் மாச சம்பளத்துல ஏதாவது செய்வான் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நான் அத கூட எதிர்பார்க்கலடா. பணத்த கொண்டு வந்து குடுத்த, பாசத்த காட்டுன, அது போதும்னு நெனைச்சேன். இத மட்டும் என் புள்ள செஞ்சா போதும்னு மட்டும்தான்டா நெனைச்சேன். ஆனா நீ இன்னைக்கு ஒரு அம்மா என்ன ஆசைப்படுவாளோ, ஒரு அம்மா என்ன எதிர்பார்ப்பாளோ, ஒரு அம்மா மனசுக்குள்ள என்ன இருக்குமோ, அத செஞ்சிட்டியேடா. செஞ்சிட்டியேடா. அம்மா மனசு புரிஞ்சுகிட்டியேடா. என்னம்மா? என்ன பேசுற நீ? இது உனக்கு இல்லம்மா. கவிதாவுக்கு. கவிதாவுக்கு தாம்மா. அதுக்காக தாம்மா நான் கடை கடையா ஏறி அலைஞ்சேன். நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டியம்மா. தப்புதான்ப்பா. தப்புதான். பட்டிருக்க கூடாதுல்ல? இப்படி ஒரு ஆசைய நான் பட்டிருக்க கூடாதுல்ல? புரியாம போச்சேடா. இத்தனை வருஷ வாழ்க்கையில புரியாம போச்சேடா. அம்மா பையனுக்குன்னு ஒரு உறவு இருக்கு. பையன் மனைவின்னு ஒரு உறவு இருக்கு. இது புரியாம போச்சேடா. நான் நான் வாழ்ந்து என்னடா லாபம்? இந்த மண்ணுக்கும் பாரம், உனக்கும் பாரம் ஆயிட்டேனேடா. புரிஞ்சிட்டு இருக்கணும் இல்லப்பா? இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிருக்கணும் இல்லப்பா? இப்படி ஒரு சேலையை நான் கட்டக்கூடாதுன்னு புரிஞ்சிட்டு இருக்கணும் இல்லப்பா? இல்லம்மா. இப்படி ஒரு சேலையை இவ கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லப்பா? மாறிட்டேன்டா. மாறிட்டேன். புடவைய பார்த்த உடனே பொம்பளைய மாறிட்டேன். அம்மா. வாழ்க்கைய மறந்துட்டேனேடா. மகனே, தப்புடா. தப்பு பண்ணிட்டேன்டா. மன்னிச்சிடுறா. அம்மா. சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்திருக்கேன். புரிஞ்சிருக்கணும் இல்லப்பா? அம்மா. நீ எதை புரிஞ்சுக்கலம்மா? எதம்மா நீ புரிஞ்சுக்கல? அம்மா. அப்பா. அப்பா. எனக்கு தெரியாதும்மா. நீதானம்மா எனக்கு எல்லாம். நீதானம்மா என்னை வளர்த்த. நீதானம்மா என்னை தாங்கல. நீதானம்மா என்னை சுமந்த. நீதானம்மா எனக்கு கத்து கொடுத்த. நீதானம்மா என்னை வாழ வச்ச. நீதானம்மா என் வாழ்க்கை. தோணலம்மா. அம்மா. எனக்கு தோணலம்மா. என்னை பெத்தவளுக்கு, என்னை வளர்த்தவளுக்கு
என்ன உருவாக்குனவளுக்கு, என்ன தாளாட்டினவளுக்கு, என்ன ஆளாக்குனவளுக்கு ஒரு புடவை வாங்கி கொடுக்கணும்னு தோணலையம்மா. பாவிமா, நான் பாவிமா. வந்தவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுது, ஆனா வளர்த்தவளுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணலையம்மா. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. நான் தான்மா இதை கேட்டிருக்கணும், ஆனா நீ கேட்டுட்ட. அம்மா, கட்டுமா, நீ இதை கட்டுமா. தப்பு இல்லம்மா, நீ செய்யறது சரியா தப்பான்னு நான் தான் நம்ம முடிவு பண்ணணும். நான் உன் புள்ள இல்லையாம்மா, நீ கட்டுமா. சின்ன வயசுல நான் பார்த்த அம்மாவை திரும்பவும் பார்க்கணுமா. நான் பார்க்கணுமா. என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடுமா. இந்த புடவையை நீ கட்டுமா. ஸ்னேகா, மேடம், நான் உனக்கு என்ன பண்ண ஸ்னேகா? என்ன கெடுதல் பண்ண ஸ்னேகா? மேடம், மேடம், சரிங்க மேடம். மெயின்டைன் திஸ். எதுக்காக என்ன பத்தி எம்டி கிட்ட சொன்னீங்க? எம்டி கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? இல்ல மேடம், ரொம்ப தப்பா சொல்லிருக்கீங்க. தப்பு, தப்பு. நீ பேசுறது தப்பு. நீ செஞ்ச துரோகத்தை நான் எம்டி கிட்ட தான் சொல்லணும். அதத்தான் சொன்னேன். இல்ல மேடம், இதனால என் வேலை இங்க இருந்து காலி ஆயிடுச்சுன்னா? நீதான் எனக்கே அங்கிருந்து லெட்டர் வாங்கிட்டு வந்த ஆளாச்சே. ஏ, உனக்கு வேலை கிடைக்காதா என்ன? மேடம், நீங்க ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உன்னை முதல்ல தான் நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் சரியா புரிஞ்சிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிருக்கேன்ல, என் கண் முன்னாடி நிக்க கூடாதுன்னு. அப்புறம் எதுக்கு அப்பப்ப வந்து நிக்கிற? ஸ்னேகா, மேடம். இல்ல ஸ்னேகா, நீ ஒரு விஷயத்தை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் எப்பவுமே உன் ஃப்ரெண்டு தாண்டி. அத நான் முடிவு பண்ணணும். நீ என்ன கருப்பாடுன்னு சொன்னியாமே? யார் சொன்னா? எம்டி சொன்னாரு. அப்படியா? அப்போ கருப்பாடு தானே நீ? கருப்பாடுன்னு சொல்லாம வெள்ளாடுனா சொல்லுவாங்க. ஸ்னேகா, எத்தனை தடவை மேடம் மேடம் மேடம், நான் எந்த தப்பு பண்ணலன்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க.
தேவையில்லாம என்ன பத்தி எம்டி கிட்ட சொல்லிருக்கீங்க? எம்டி கிட்ட நான் சொன்னது தேவையில்லாமலா? தேவைதான். தேவைக்காகத்தான். அவங்க புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னா அவருக்கு எல்லா விஷயத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணணும். ஸ்னேகா அப்படித்தான் இருப்பா. சுமதி மாறினதுக்காக ஸ்னேகாவும் மாறிடுவாளா என்ன? அத நீ எதிர்பார்க்கவும் கூடாதுல்ல. புரிஞ்சுதா? வேற என்ன வேணும் உனக்கு? இல்ல, இத கேட்கறதுக்காக தான் வந்தேன். கேட்டாச்சா? சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் மேடம். போன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல மேடம், இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் பேசணும். என்ன? உங்களுக்கு அந்த ஆபீஸ்க்கு போக பிடிக்காம இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? இல்ல இல்ல என்ன வெளியே அனுப்பணுங்கிறதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் எந்த முடிவையும் எடுக்கிறதில்ல. நான் முடிவெடுத்தா அது முடிவு. இப்ப வரைக்கும் உன்னை பத்தி நான் சொல்லியிருக்கேனே தவிர, நான் முடிவெடுத்து முடிவு பண்ணியிருந்தேன்னா நீ இந்நேரம் என் முன்னாடி நிக்கவே முடியாது. எம்டி கிட்ட பேசவும் முடியாது. நானே உன்னை வெளியே அனுப்பிச்சிருப்பேன். ஏன் அனுப்பல தெரியுமா? தெரியாது மேடம். எப்போ, எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும். ஆனா அதை செய்வேனா செய்ய மாட்டேனான்னு இப்ப எனக்கு தெரியாது. இதுக்கு பிறகாவது நீ ஒழுங்காரு. ஒரே ஒரு தடவை தான் ஒருத்தரை மன்னிக்க முடியும். மன்னிச்சுக்கிட்டே வாழ்க்கையில இருக்க முடியாது. மன்னிப்பு கேட்டுக்கிட்டே வாழ்க்கைய வாழவும் முடியாது. புரிஞ்சுதா? வாழ்க்கைங்கிறது வேற. அத நீ வாழ கத்துக்கோ. ஏமாறாத, ஏமாந்துராத. மத்தவங்கள ஏமாத்தணும்னு நினைக்காத. இது ஜெனரல் மேனேஜர் ஸ்னேகாவா நான் சொல்லல. உன் பழைய ஃப்ரெண்ட் ஸ்னேகாவா சொல்றேன். இதுக்கப்புறமாவது நீ ஒழுங்காரு. இல்ல உன் வாழ்க்கை திசை மாறிடும். பாத்துக்கோ. இப்ப போ. மேடம். ஸ்னேகா சொல்லியாச்சுல, இப்ப போ. போன்னு சொன்னேன். போ. சாரி மேடம், இனிமே இத பத்தி எப்பவும் பேச மாட்டேன். பேசாத. எப்பவும் எதை பத்தியும் என்கிட்ட பேசாத. ஆபீஸ் விஷயம்னா அத பத்தி மட்டும் பேசு. அத பேசுறதுக்காக மட்டும் உள்ளவா. அதுவும் நீ எவ்வளவு நாள் ஆபீஸ்ல இருக்கியோ அது வரைக்கும். இப்போ சாரி மேடம்.
கவிதாவோட பேசிட்டு இருக்கேன் ஸ்னேகா. ஒதிச்சுதா ஒதிச்சுதா ஒதிச்சது கரெக்டா? ஆபீஸ் விஷயமா பேசுறத ஆபீஸ்ல பேசணும். ஆபீஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் பேசுறானா அவ சிநேகிதி இல்ல, வேற வேற. பிரசாத் இல்லைன்னு தெரியாதா இல்ல பிரசாத்தியே தெரியாதா? மருமகளே, என்ன மருமகளே, என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல அத்தை. சும்மா சும்மா ஒரு போட்டோ, சும்மா ஒரு போட்டோ அதா பாத்துட்டு இருக்கேன். என்னது, போட்டோவா? ஆமா அத்தை, ஒரு போட்டோ அத்தை. என்ன சொல்ற நீ? ஒரு போட்டோ அத்தை, அத உங்களுக்கு காமிக்கிறேன் அத்தை. நான் இந்த வீட்ல இருக்கணும்னு தான் அத்தை வந்தேன். அதுக்கப்புறமா நான் பேயிங் கெஸ்டா கூட இருந்தேன். ஆனா இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. என்னம்மா சொல்ற? நடந்துடுச்சு அத்தை, நடந்துடுச்சு. என்னம்மா? பாத்தீங்களா அத்தை? உங்க புள்ளைய பாத்தீங்களா? பாத்தீங்களா? ம், பாத்துட்டீங்களா? ஓகே அத்தை.